இந்தியா என்கிற நாடு உடைபட்டு விடும் அப்படின்னு மோடியினுடைய முகத்தை பார்த்து எச்சரிக்கையோடு பதிவு செய்திருக்கிறார் ஒரு துணிச்சல் மிகுந்த பாராளுமன்ற உறுப்பினர். இந்த வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் வைரலாயிட்டு இருக்கு. அப்படி பேசினவர் யார் தெரியுமா? மணிப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய பெயர் பிகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மணிப்பூர் மாநிலத்தினுடைய அந்த சட்டமன்றத்தில் அந்த மாநிலத்திற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது, அங்கே விவாதிக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா? ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. எப்படி இருக்கு பாருங்க. மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் மோடி அமித்ஷாவினுடைய நிர்வாகமின்மையால் அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அளவிற்கு செயலற்று போன, நிர்வாகத்தை பற்றி சுத்தமும் தெரியாத, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக மோடியும் அமித்ஷாவும் மாறியிருக்கிறார்கள் என்பதற்கு மணிப்பூர் மாநிலமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய கள நிலவரமும் நமக்கு சாட்சியாக இருக்குது இல்லையா? இவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார். அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனநாயகத்தினுடைய தாய் என்று நாம் நம்முடைய நாட்டை பற்றி நாம் எல்லாம் பீற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மணிப்பூர் மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை இங்கே தாக்கல் செய்வதன் மூலமாக அந்த ஜனநாயகம் மோடியால், அமித்ஷாவால், ஆர்எஸ்எஸ்ஸால் சிதறண்டு போயிருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். கூடுதலாக ஒரு வரலாற்று தகவலை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை முதலாக கட்டமைத்து, அதாவது பிரிட்டிஷ்காரர்களை ஓட விடுவதற்காக இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைக்கிறார். அப்படி கட்டமைத்த இந்திய இராணுவத்தை முதலாக அவர் கொண்டு வந்து சேர்த்த இடம் மணிப்பூர். மணிப்பூர் ஒற்றுமைக்கு பிரசித்தி பெற்ற மாநிலம். ஆனால் இன்னைக்கு அங்கே எல்லாரும் என்ன, நாயும் பூனையுமா இருக்கிறாங்க. இதுவரையிலும் சகோதரர்களாக பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் இன்றைக்கு எலியும் பூனையும் போல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பகைமை உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மோடி, அதற்கு காரணம் அமித்ஷா, அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். இன்றைக்கு மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியின் எதிர்காலத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் தெரியுமா? அதாவது அங்கு இருக்கக்கூடிய கிறித்தவ தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு இலவசமாக காலமாக கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளி